ஹை குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு. மணி 3 ஆயிட்டுனா நான் வந்துருவேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோத்துட்டோம்ப்பா அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி உட்காடுறீங்களா? உங்களுக்கான வீடியோ மட்டும்தான் இது. நான் என்ன செஞ்சாலும் சரி, என் வாழ்க்கையில் வந்து நான் தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். என்னால் ஜெயிக்கவே முடியல. நான் வந்து அன்லக்கியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே உண்டான வீடியோ தான் இது. ஏன் ஒரு காலத்தில் எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பொருந்திக்கிட்டு இருந்த வீடியோன்னு நான் சொல்லலாம். அதோட நான் எப்படி மீண்டு வரேன், எப்படி மீளணும் அப்படிங்கிறத நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். சிம்பிளாக தான் சொல்லியிருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எப்போ போல நீங்கள் என்ன பண்ணணும், லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டு. வாங்க கமெண்ட்டில் பழகலாம். நான் வாழ்க்கையில் தோல்வியை மட்டும்தான்ப்பா அனுபவிச்சுட்டே இருக்கேன். தைரியமே இல்லை. அப்படியே தைரியம் வந்து கோவத்தில் எதையாச்சும் பேசலான்னு பார்த்தா கூட கோவத்துக்கு பதிலாக எனக்கு அழுகதாங்க வருது. நான் என்ன பண்ணினாலும் என்னால் பேசவே முடியலக்கா. ஏதாவது நான் பேசணுன்ட்டு ஒருத்தவங்ககிட்ட போவேன், ஆனால் மூஞ்சுக்கு முன்னாடி மூசுன்னு அழுக வந்துருதுக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து சிலருக்கு வந்து தன்னோட இயலாமை வந்து எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியாமல் தான் கோவத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்து அழுக வரும். சிலர் சொல்லுவாங்க, நான் என்னதான் முயற்சி எடுத்தாலும் சரி தோத்துட்டே இருக்கேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு அவங்களே ஃபஸ்ட்டு உணராமல் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன நினைக்கணும், நம்மளோட பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து யோசிக்கணும். அதை உணராமலேயே நம்ம வந்து தோத்துக்கிட்டே இருக்கேன், என்ன தான் பண்ணேன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எதுவுமே நல்லா தான் நடக்கவே இல்லைப்பா, எல்லாமே தோல்வி தான். எனக்கு லக்கே இல்லை, நான் ரொம்ப ரொம்ப அன்லக்கி. ஏன் ஒரு சாதாரண சீட்டு போட்டால் கூட எனக்கு அது வந்து விழாது, எல்லாருக்கும் விழும், நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான்க்கா விழும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் என் ஃப்ரெண்டு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கே ஒரு காலத்தில் அப்படியே நடந்திருக்கு. நமக்கெல்லாம் சீட்டு விழாது, நம்ம பேர் ராசி அந்த லட்சணம் அப்படின்ட்டுலாம் நான் சொல்லியிருக்கிறேன். உண்மையிலேப்பா நான் வந்து சீட்டு போட்டேன்னு வைங்களேன், எனக்குலாம் விழவே செய்யாது. என்னடா இது மற்ற எல்லாருக்கும் உழுதுன்னு சொல்லிட்டு நானும் மாதம் பார்ப்பேன், எனக்கு விழவே செய்யாது. நான் நினைப்பேன் நம்மளாம் ரொம்ப அன்லைக்கி போல, அதனால தான் நமக்கு விழவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஸோ தோல்வியும் அவமானத்தையும் பார்த்து இனி எதையுமே தொடங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ, வேறு யாருக்கும் கிடையாது, உங்களுக்காக மட்டும்தான். வீடியோக்குள்ள போகலாமா? நல்லா கவனிச்சு பாருங்களேன். நல்லா தன்னோட வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகியே ஒரு பெரிய லெவலில் இருந்து அவார்டு வாங்க போகிறாங்கன்னு வைங்களேன், ஸ்டேஜில் நின்று மணிக்கணக்காக முக்கி பேசுவாங்க. அது வண்டியாக அவங்க பட்ட கஷ்டத்தை தான் பேசுவாங்க. உண்மை அதுதான்ப்பா. இது வந்து காமெடிக்காக சொல்லலை. எனக்கு கஷ்டப்படாமல் எவனுமே முன்னேறவே மாட்டான். ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, தன்னோட அப்பன் சொத்து இல்லாமல் மாமன் சொத்து இல்லாமல் எவன் வந்து முன்னேறி வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்திருக்கிறானோ அவன் தான் இந்த உலகத்தில் பெர்ஃபெக்டான மனுஷன் அப்படிங்கிறது. எதனால் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருக்கட்டும் சக்ஸஸ் ஆன காரணம் ஏன் நம்மளோட ரஜினியே சொல்லுங்களேன். ரஜினிகாந்த் எல்லாத்துக்கும் தெரியதான் செய்யும். அவர் ஃபஸ்ட்டு என்ன கண்டக்டராக தான் இருந்தார். ஆனால் இப்போ பாருங்கள், உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு சூப்பர் ஸ்டாராக வந்து நிற்கிறாரு. ஏன் அவர் வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இப்போ வந்து முன்னேறி இருக்கிறார். ஸோ நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்கு பயந்தோன்னா கண்டிப்பாக முன்னேறவே முடியாது. நமக்கு வந்து தோல்விகள் இருக்கத்தான் செய்ய. தோல்வி இல்லாத மனுஷன் எவனுமே கிடையாது. ஏன்னா தோல்வி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட முதல்ல முன்னேறவே முடியும். ஸோ கஷ்டத்தெல்லாம் யோசிக்கவே செய்யாதீங்க. அவங்க வந்து அவார்டு வாங்கும்போது என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு பேசுவாங்க, அவங்க பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஆனால் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்லவே மாட்டாங்க. அந்த ஒரு சிலரில் நானும் ஒருத்தி. வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. நான் எது ஆரம்பித்தாலும் தோல்வி தான். எனக்கு லக்கே இல்லைப்பா, எதையாச்சும் ஒன்று தொட்டேன்னு வைங்களேன், அது தொடங்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படி நினைக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. அப்படிலாம் இல்லை, நான் என்ன அன்லக்கிலாம் கிடையாது, நானும் லக்கி தான்ப்பா அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஆள் மனசுக்கு தெரிஞ்சு வைக்கணும். சந்தானம் ஒரு படத்தில் சொல்லுவோம்னா, உங்கள் ஆள் மனசில் புகுந்து யாரோ இவரை டாக்டர் நம்ப வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தாங்க. அது காமெடிக்காக வந்தது தான். ஆனால் பட் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை. நம்ம ஆள் மனசில் நம்ம என்ன சொல்கிறோமோ அது மட்டும்தான் நடக்கும். ஸோ எதை தொட்டாலும் தொடங்க மாட்டேங்கன்னு நினைக்காம நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அது முதல் விஷயம், பிலீவ் யுவர் செல்ஃப். உன்னை முழுதாக நம்பு. எப்போ உன்னை வந்து முழுசாக நீ நம்புறியோ அப்போ தான் உனக்கு வந்து நல்லதே நடக்கும். இல்லை என்னால் முடியாது, நான் எது நினச்சாலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. இல்லை முடியும், என்னால் இதில் தோத்துட்டேன் அவ்வளோதானே, அடுத்ததில் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. உங்கள் எண்ணத்தில் தெளிவும் தீர்வும் ஃபஸ்ட்டு இருக்கணும்ப்பா. தெளிவும் தீர்வும் ஃபஸ்ட்டு இருந்தாலே போதும், நீங்கள் வந்து சூப்பராக ஜெயிக்கலாம். உங்களை வந்து நீங்கள் முழுசாக நம்பாத வரைக்கும் மற்றவங்களும் உங்களை வந்து கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணுமே, நம்ம நம்பினா தானே மற்றவங்களும் நம்புவாங்க. ஒரு குட்டி கதை சொல்லலாமா? காக்காவும் கழுகும் வந்து ஒன்றா தான் வளரும். ஆனால் ஒன்றா வளர்ந்தாலும் காக்காவால் மேலே வந்து பறக்கவே முடியாது. ஆனால் கழுகு வந்து மேலே 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 பறந்து போய்கிட்டே இருக்கும். ஆனால் காக்கா என்ன தெரியுமா சொல்லுவோம், நம்ம பக்கத்து வீட்டுக்கார மாதிரி தான், உன்னால் முடியாது, நீ எல்லாம் பறக்காது, அவ்வளோ தூரம் உன்னால் ஏற முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் கழுகு என்ன தெரியுமா பண்ணும், என்னால் முடியும், என்னால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு மேலே ஏறி பார்க்குமா குட்டியாக இருக்கும்போது. ஆனால் அதால் பறக்கவே முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு கீழே விழுந்துருச்சான். அப்போ காக்கா எல்லாருமே ஈன்னு பல்ல காட்டி சிரிச்சாங்களாம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னால் முடியாது, நாங்கள் இத்தனை பேர் சொல்கிறோம், நீயே உன்னால் முடியும் நம்புற, நாங்களாம் சொன்னால் நீ நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா. ஆனால் கழுகு நம்பாத. ஏன்னா அதோட ஆள் மனசில் என்ன சொல்லுமா, நான் ஜெயிப்பேன், கண்டிப்பாக என்னால் மேலே ஏற முடியும், என்னால் மேலே பறக்க முடியும்னு சொல்லிக்கிட்டே இருந்து ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் நான் ஏறியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து பார்த்துச்சா. ஒரே ஒரு நாள் நான் இன்னைக்கு பறந்து தீருவேன்னு சொல்லிட்டு ஏறினுச்சா. அப்படி ஏற இந்த காக்காக்கள் எல்லோரும் கீழே நின்று பார்த்துட்டு இருந்தாங்களா. ஆனால் கழுகு வந்து மேகத்துக்கும் மேலே வந்து அது பறந்து வந்து காட்டுச்சா. அதோட தன்னம்பிக்கை தான் அதை வந்து வின் பண்ணிச்சே தவிர, இல்லை என்னால் பறக்க முடியாது, காக்கெல்லாம் சொல்கிறது கரெக்டு தான், நம்மளாம் கீழே தான் இருப்போம் அப்படின்னு நம்ம நினச்சதுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் சக்ஸஸ் ஆக முடிஞ்சிருக்கவே முடியாது.
ஏன்னா நமக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படித்தான். உன்னால் முடியாதுடா, ஏன்டா நீ இதை போட்டு ரிஸ்க் எடுக்கிற, இதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு நம்ம அவங்க சொல்லும்போது, டே ரிஸ்க் எடுக்க எனக்கு ரஸ்க் எடுக்க சாப்பிட்ற மாதிரி தான், போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா ஜெயிச்சிடலாம். இல்லை இவங்க சொல்கிறது தான் கரெக்டு, நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம என்ன பொய்யா சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மள மாதிரி ஒரு மக்கு வேறு யாருமே கிடையாது. எப்போவுமே மற்றவங்க கிட்ட நம்மளை பற்றி ஒப்பீனியன் கேட்காதீங்க. நீங்கள் ஒப்பீனியன் கேட்டாலே நம்ம லைஃப் அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம யாருன்னு சொல்லிட்டு நம்ம தான் முடிவு பண்ணணும். அடுத்தவன்ட்ட போய் அந்த சாய்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம லைஃப்பை சூஸ் பண்ணுறதுக்கு அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிங்க. இல்லை அவன்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்டு அவன் ஒரு ரிவ்யூ கொடுத்து அந்த ரிவ்யூ நமக்கு வந்து ஒழுங்காக பொருந்தாமல் அதை போட்டு மனசில் போட்டு குழப்பிட்டே இருக்கிறதுக்கு நம்ம லைஃப்பை நம்ம தான் டிசைட் பண்ணணும். இவன் யார் நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். உங்கள் லைஃப் சூப்பராக செம்மையாக என்ஜாய் பண்ணி போகலாம். ஏன்னா அடுத்தவன் சொல்கிறது எல்லாமே உண்மையாக பொய்யான்னு தெரியவே செய்யாது. கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா அவன் வந்து நமக்கு நல்லது நினைக்கிறானோ கெட்டது நினைக்கிறானோ தெரியாது. எல்லாருமே வெல்விஷராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ப முடியாது இல்லையா? இன்னும் சில பேர் இருக்காங்கப்பா, நம்ம லைஃப்பில் நல்லதே நடந்தாலும் சரி, நமக்கா நல்லது நடக்குது, நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் நடக்காதுப்பா, நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம என்னதை தொட்டாலும் இப்படி தான் இருக்குது, நம்ம நல்லா சிரித்தாலே நம்மளை வந்து காட் வந்து அழ வச்சிருவார். ஸோ நம்ம வந்து சிரிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்லாம் சில நேரம் சொல்லுவேன், ஏண்டி எனக்கு வேறு நல்லது நடக்குது, நடக்கும் போது நினச்சாலே பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான், நான் எதை பண்ணினாலும் அது ஆப்போசிட்டாக தாண்டி நடக்கும். ஒரு பஸ்ஸுக்கு போய் நின்னா கூட, ஏன் இது எனக்குலாம் நடந்திருக்குப்பா, பஸ்ஸுக்கு போய் நிற்போம், நம்ம திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு என்னென்னா தென்காசிக்கு பஸ்ஸாக போகும், தென்காசிக்கு போயிடணும்னா திருநெல்வேலிக்கு பஸ்ஸாக போகும். என்னைக்காவது நமக்கு கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். என்னை தெரியும், எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி தான்ப்பா. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பஸ்ஸு வந்து என் லைஃப்பில் வந்து ரொம்பவே விளையாடும். ஆனாலும் நம்ம ஆள் மனசு பவர் எப்படி தெரியுமாங்க, நம்ம அதை என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே நமக்கு வந்து நடத்தி தரும். நம்ம ஒரு கண்ணாடி எப்படியோ நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம மட்டும் தான் தெரியும் இல்லையா, அதே தான். கண்ணாடிக்கு நம்ம அழுக்காக இருந்தால் அழுக்காக தெரியும், கரெக்ட் கலராக இருந்தால் கலராக தெரியும், அசிங்கமாக இருந்தால் அசிங்கமாக தெரியும், அந்த மாதிரி தாங்க. ஸோ நம்ம ஆள் மனசோட பவரே அதுதான். நீங்கள் எப்படி அதை வந்து யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நடக்கும். ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான்ப்பா நடக்கும். ஒரு விஷயம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முழுசாக நம்புங்க. ஜெயிப்போன்னு கண்டிப்பாக நம்புங்க. நம்மளால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பினா மட்டும்தான் உங்கள் ஆள் மனசும் நம்பும். தோல்வி கூட வெற்றியாக மாறும். நெக்ஸ்ட்டு நிறைய தோக்குறீங்களா, அப்போ நிறைய ஜெயிக்க போகிறீங்க, நிறைய வெற்றி வரப்போகுது நான் அர்த்தம். அதை போட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு சாதாரண மொபைல் கேமே கூட வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஈஸியாக உள்ளே கொண்டு போவோம், பரவாயில்ல ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போனால் போக டஃப்பாக தான் இருக்கும், செம்ம டஃப்பாக இருக்கும். ஸோ லைஃப்பில் வெற்றி தோல்வி ரெண்டுமே அவசியம். தோல்வியே இல்லாமல் வெற்றி இருந்தால் அதில் எந்த சுவாரஸ்யம் இருக்க போது சொல்லுங்கள் பாப்போம். சுவாரஸ்யமே இல்லாமல் நான் பாட்டு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து சந்தோஷமும் இருக்காது. அது என்னடா இது, அது ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடும். இதே தோல்வி அடைஞ்சிட்டு கஷ்டப்பட்டு அப்படி முயற்சி பண்ணி நீ ஜெயிச்சு பாரு, அந்த ஜெயிச்சதுக்கு உண்டான இது வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது. அது வந்து விலை மதிப்பில்லாதது அப்படின்னே சொல்லலாம். அந்த ஜெயிக்கிறது வந்து அந்த வெற்றியை வந்து நம்ம வந்து கொண்டாடும் போது வர சந்தோஷமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ தோற்று தான் போங்களேன், கொஞ்சம் தோற்று ஜெயிச்சுட்டு வாங்க, அவ்வளோதான். ஒரு தடவை தோத்துட்டியா அடுத்தட்டி நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். ஐயோ நான் தோத்துட்டேனே, நானுமே என்ன செய்ய போகிறேன்னு, இதுக்கு மேலே என்னால் முடியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா அட மரமண்டை இந்த வாட்டி நம்ம தோத்துட்டோம், சரி அடுத்த வாட்டி நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். ஸோ இதை விட பெஸ்ட்டாக நம்ம என்னென்னு பார்க்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் நம்மளை வந்து யோசிச்சு ஜெயிக்க வைக்கணும். ஓகேவா? அப்படி ஜெயிச்சிட்டோன்னா நம்ம தான்டா கெத்து அப்படின்னு இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய தோக்குறவன் என்ன செய்வான், நிறைய கற்றுக்குவான், அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைப்பான். இப்படி தோத்துக்கிட்டே வைக்கப்பட்டு இருக்காமல் நிதானமாக யோசிச்சு தெளிவாக யோசிச்சு பாருங்கள். ஏன் தோற்றோம், என்ன காரணம், எதில் விட்டோம், எதில் ஸ்லிப் ஆனோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுலேருந்து நிறைய கற்றுக்கலாம். உண்மை அதுதாங்க. நம்ம தோக்குறவனெல்லாம் நல்லா கவனித்து பாருங்களேன், நிதானமாக பொறுமையாக உட்காந்து யோசிப்பாங்க. இந்த படப்படன்னு உழுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ நிதானமாக யோசிச்சு தெளிவாக முடிவெடுங்க. நீங்கள் இந்த மாதிரி தெளிவாக முடிவெடுத்தாலே நம்ம எதில் வந்து ஸ்லிப் ஆனோம், எந்த தப்பை பண்ணக்கூடாது, எந்த தப்பை பண்ணால் நம்ம வந்து ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு தெளிவு நமக்குள்ளே வந்துடும். அந்த தெளிவு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வெற்றி வந்துடும். வெற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன, ஃபுல்லாகவே சக்ஸஸ் தான். ஸோ அனுபவமே மிக சிறந்த ஆசான். முழுசாக உங்களை நம்புங்க. தோல்வியை உடச்சி எறிங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. ஜெயிப்போன்னு நம்புங்க. தோல்வி தான் உங்களை வந்து செதுக்கும்பா. வெற்றிக்காக காத்திருங்க. முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். டோரா புஜ்ஜியில் சொல்லுவாருப்பா, புஜ்ஜி வந்து சொல்லுவோம், முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்கே நம்ம போகிறோம், டோரா பார்க்க அப்படின்ட்டு அந்த மாதிரி. ஸோ அனுபவமே சிறந்த ஆசான். முயற்சி பண்ணிகிட்டே இருங்கடா. முயற்சி பண்ண கண்டிப்பாக நம்ம தாண்டா ஜெயிப்போம் செல்லுங்களா, ஓகேவா? ஸோ ஃபீல் பண்ணாதீங்க எதுக்குமே. கண்டிப்பாக நம்மளும் ஜெயிப்போம் நம்புங்க. அது எக்ஸாமாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஏன் டயட்டாக கூட இருக்கட்டுமே, வெயிட் லாஸ் பண்ணி பார்த்தேன்ப்பா, என்னால் ஜெயிக்கவே முடியலப்பா அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? எதில் நீங்கள் ஸ்லிப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிங்க. கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். எதெல்லாம் விட்டால் நம்ம வந்து ஜெயிச்சு நம்மளோட வெயிட்டை வந்து குறைக்கலாம் அப்படின்னு நினச்சி பாருங்கள். எல்லாமே நம்ம கையில் தான். நம்மளை மீறி எதுவுமே நடக்காது. ஸோ கண்டிப்பாக நம்பிக்கை தான் வாழ்க்கை, ஓகேவா? சரி, ஓகே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய்மா.